ஒரு நோக்கத்திற்காகவே அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ அழைக்கிற கர்த்தருக்கு அவன் நமஸ்காரம் செய்து அந்த அழைப்பை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பை அவன் மேன்மைப்படுத்தி அந்த அழைப்பிலே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். உண்மை உள்ளவனாக அந்த அழைப்பிலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே அவன் உண்மையாக இருந்தான். மந்தையில் இருக்கிற ஆட்டை ஒரு கரடியும் சிங்கமும் பிடித்து சென்ற போது அவன் விட்டுவிட வேண்டும். வேற யாராயிலும் புத்திசாலியாக இருந்தால் விட்டுடுவாங்க. போட்டோம், ஒரு ஆடு போட்டோம், மேய்தல் நான் போயிட்டேன்னா என்ன காலி பண்ணிட்டா என்னன்னு தான் யோசிப்பான். அப்போது அதை தொடர்ந்து போய் அதன் சண்டை போட்டு அதன் வாயிலிருந்து தப்புவித்து கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவன் ஜீவனை பணயமாக வைக்கிறான். அவன் கொடுத்திருக்கிற அந்த உத்தியோகத்திற்கு அவன் உண்மையும் உத்தமத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அதுதான், அதனால்தான் கர்த்தர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான். கரவலாடின் பின்னாக சென்ற அவனை என்று பார்ப்பான். இப்போ ஆடுகளின் பின்னாக சென்ற அவனை பல லட்சம் ஜனங்களாகி இஸ்ரவேலை நடத்தும்படியாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஒரு மனுஷனுடைய உயர்வு உண்மையிலே அவருடைய நடத்திப்பிலே உண்மை. 72ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. அவன் அவர்களை இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவைகளை நடத்த. திறமை முதல்ல ஒர்க் அவுட் ஆகும், திறமெல்லாம் செகண்ட் தான். எதுவாக இருந்தாலும் தன்னை சிருஷ்டித்த தெய்வத்திற்கு நாம் நம்முடைய உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் நம்முடைய திறமை கூட ஒர்க் அவுட் ஆகும், சக்சஸ்ஃபுல் ஆகும். உண்மை இல்லாமல், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நாம் என்னதான் திறமை இருந்து என்னதான் கல்வி இருந்தால் கூட அது நன்னன் முயலாக தான் இருக்கும், வெறுமையாக தான். கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஃபெய்த்ஃபுல், உண்மையை எதிர்பார்க்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நாம் உண்மையாக நடத்தப்படும். அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் உண்மை, ஜபத்திலே உண்மை, வேதம் வாசிக்கிறதுலே உண்மை. கொஞ்ச நேரம் படித்தா விட அதை ஒரு கடமைக்காக படிக்கவே கூடாது, உண்மையாக படிக்கணும். உண்மை, அவரை ஆராதிக்கும் போதும் உண்மை, பரிசுத்தத்திலே நாம் உண்மையாக நாம் இருக்க பிரயாசப்பட வேண்டும். உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அவர் தாவீதின் இடத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே உண்மையை பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறார். நிறைய தேவ பிள்ளைகளுடைய உயர்வுடைய ரகசியம் கர்த்தருக்கு உண்மை. கர்த்தர் ராஜரீகம். சிலரெல்லாம் கர்த்தருடைய நடத்திப்புக்கு விட்டு கொடுக்கவே முடியாதவர்களா, தானே ராஜா தானே மந்திரி என்று இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்க கஷ்டம். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தில் கூறாத கர்த்தர் அவர்களை கொண்டு செல்ல முடியும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு மாறாக அவருடைய விருப்பம் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் கர்த்தர் அவர்களை நடத்த முடியாது. கர்த்தர் நடத்தும் போது சில நேரங்களிலே நமக்கு பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். கர்த்தர் நடத்தினா வெறும் சுமூகமாகவே நாம் இருப்போம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பு. கர்த்தர் இருக்கிறதுனால தான் நமக்கு எதிர்ப்பு இருக்குது. உலகத்தின் ஆவிக்கு நமக்குள் இருக்கிறவருக்கு வித்தியாசம் இருக்கிறது.
அந்த எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் நம்மை பகைக்க தான் செய்யும். நமக்கு நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் நம்முடைய உண்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் உண்மையாக கத்திருக்கிறோம். முதலாவதாக தாவீதின் இடத்தில் இருந்த உண்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாய் பார்க்கிற வேளையில் ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது, சாப்டர் 12, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை ராஜரீகம் பண்ணுகிறார், நடத்துகிறார். தாவீதை ராஜரீகம் பண்ணுகிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமையும் ராஜரீகம் பண்ணுகிறார். அதுதான் அவருடைய நடத்திப்பு. கர்த்தர் நடத்தணும். அவருடைய நடத்திப்பிலே பார்க்கும்போது அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல், உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறார். ஆனால் அதே கர்த்தர் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று அவன் முகமறியாக சென்றிராத இடத்திற்கு அவனை அனுப்புகிறான். நம்ம கூட ஏதாவது பிள்ளைகள் வேலை செய்யும்போது சிலரை தூர நார்த்துக்கு அனுப்பும்போது வீட்டார் எல்லாரும் கவலைப்படுவாங்க. நார்த் இந்தியா ஜாப் நிமித்தமாக சிலர் வெளிநாடு போகும்போது அவன் குடும்பத்தார் எல்லாரும் கவலைப்படுவாங்க. அவனும் கவலைப்படுவாங்க, போகிற நபரும் கவலைப்படுவாங்க. ஐயோ, குடும்பத்தை விட்டு போகிறோமே, நண்பர்களை விட்டு போகிறோமே, போகலாமா போகக்கூடாதான்னு யோசிப்போம். சிலர்லாம் தூரமாக போவதான்ட்டு வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ அந்த வேலையே வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் பிள்ளைங்க மேலே வைத்திருக்கிற பாசத்தினால கட் பண்ணி விட்டுருவாங்க. கஷ்டம் அது, லிட்டரலாக பார்க்கும்போது கஷ்டம். ஆனால் அப்படி கஷ்டத்தை பார்க்காமல் போகும்போது ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை நடத்துகிற பாதை கடினமான பாதை. உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் சொந்த ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்றார். பழக்கம் இல்லாத இடம், பழகின இடத்துல யாராயிலும் கொடுங்கியூரில் வீடு இருந்துட்டு திடீர்னு இந்த பக்கம் மாதவரம் அந்த சேலவாயில் உள்ள மூலையில் எங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனால் நமக்கு போக பிடிக்காது. இது மெயினாக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இங்கே கர்த்தர் அவனை ஒரு கடினமான பாதையில் நடத்துகிறார். அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அதுதான் கர்த்தருடைய ஆர்வம். அதுதான் கர்த்தர் ராஜரீகம். கர்த்தர் நம்ம இடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்க. கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே. அதுதான் கர்த்தருடைய குரலை கேட்க. ஏன் கர்த்தர் என்னோட பேசலை, ஏன் எனக்கு அவருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அதில் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருக்குமானால் கர்த்தருடைய சத்தம் நிச்சயமாக உங்களுக்கு கேட்கப்படும். அவர் உணர்த்துகிறது உங்களுக்கு கேட்கப்படும். அவர் ரொம்ப பெரிய நாம் போடுற சத்தத்தோடு அவர் பேசுறதில்லை. மெல்லிய குரலும் உள்ளான மனுஷனிலே ஒரு சத்தம், அப்படியாய் கர்த்தர் பேசும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஒபே காட்ஸ் வேர்ட் ஆர் காட்ஸ் வாய்ஸ். நீ முதலாவதாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி.
கர்த்தர் உன்னோடு நிச்சயமாகவே பேசுவார். ஆபிரகாமோடு பேசுறாரு, 12ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு, அவன் கீழ்ப்படுகிறான். அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? ஆபிரகாமோடு பேசணும்னு இருக்கும், ஆபிரகாமுக்கு ஆலோசனை சொல்லணும் போலும். ஏன்? அவன் கீழ்ப்படுகிற ஆவி அவனுக்கு இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படுகிறான், மறுபடியும் 18ஆம் அதிகாரத்தில் அவனை சந்திக்கிறான், அவனை போராடி ஜெபிக்கிறான் கர்த்தரோடு. ஆமாம். 2வது 3வது 22ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் ஏக சுதரும் நேசகுமாரமாக ஈசாக்கு எனக்கு தகன பலியாய் கொடு என்று சொல்கிறார். அதுதான் கீழ்ப்படுகிறார். அப்போ இந்த கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசும், நம்ம ஓபே பண்ண போதும் அவர் ரொம்ப பிடிச்சிடும் நம்ம மேல. ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களை ஆளுகை செய்வாராக. உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வாராக. உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்வாராக. உங்கள் ஊழியத்தை ஆளுகை செய்வாராக. உங்கள் ஜெப ஜீவியத்தை ஆளுகை செய்வாராக. உங்கள் வேதம் வாசிக்கிறதை ஆளுகை செய்வாராக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 3வதாய் பார்க்கிற வேளையிலே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதில் 1 முதல் மோசேயை சந்திக்கிற அந்த விதத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகி எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். போதும், எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை. இந்த சரித்திரம் நமக்கு தெரிந்தவர்கள் தான். ஆனால் மோசே அங்கே மலையின் அடிவாரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனை சந்திக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை அழைத்தார். அழைக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தின் வீடாக இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதற்கு அழைத்து கொண்டு வருகிறதற்கு முன்பு இவன் அந்த வேலைக்கு இவன் தகுதிப்பட வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய ஊழியம் சும்மா இல்லையே, திடீரென்று உருவாகிவிட முடியாது. ஆகவே அவனை சில காரியங்களை அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். கோலை கீழே போடுகிறார், பாம்பாகிறது. பின்பு ஏடு என்று சொல்லுகிறார், அது கோலாக மாறுகிறது. அந்த முட்செடி வென்று போகாமல் இருக்கிறதை பார்க்கிறான். 2வது அவனுடைய கையை பையிலே போட்டவுடன் அவனுடைய கை ஒரு குஷ்டமாய் மாறுகிறது. மறுபடியும் போடுகிறான், அது சுகமாகிறது. அப்போது என்னால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த இடத்தில் நான் சர்வ வல்லவர், என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் பின்பு அவன் அப்படி அவனோடு இடைப்படும் போது அவன் ஒரு திக்கு வாயும் அந்த நாவும் உள்ளவனாக இருக்கும்போது அவன் விலகி போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். எனக்கு பதிலாக வேறு யாராயிலும் அனுப்பும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் பின்பு மறுபடியுமாக அவனோடு கர்த்தர் பேசுகிறார். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்?
கர்த்தர் தானே, நீ போ, உனக்கு பதிலாக உன் சகோதரனாக யாரும் உனக்கு வாயாய் இருப்பான் என்று சொல்லி அவனுக்கு அநேக நம்பிக்கைக்குரிய காரியங்கள், அற்புதங்களை எல்லாம் செய்து சுருக்கமாய் சொன்னான். அவனுக்கு ஒரு பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, பார்வோனுக்கு முன்பதாக அவனை கொண்டு போய் நிறுத்த போகிறான். அவனுக்கு முன்பதாக தான் ஒரு பெரிய ஒரு யுத்தமே இருக்கிறது என்று சொல்லலாம். 10 வாதைகளை ஒன்றன் பின்றாக ஒன்றாக அதை செயல்படுத்தி பார்வோனுடைய இருதயத்தையும் மறுபடியும் கர்த்தர் கடினப்படுத்துகிறார். அப்போ மோசே தான் அங்கே ஜனங்களுக்காக அவனிடத்தில் போராடுகிறார். இவனை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை, வாதைகளை உண்டு பண்ணுகிறார். அவன் விடுதலை கொடுக்கிறது போல கொடுத்து 2வது கடினப்படுத்துகிறார். மோசேக்கு தான் இப்போ அதிகமான கஷ்டங்கள் இதிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். மோசேயை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து அவர்களை ஆராதனை செய்யும்படியாக கொண்டு வருவதற்காக அவன் போராடுகிறான். அவர் தேவன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்மை தொழுது கொள்ளணும், தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எதை வேண்டுமானாலும் அங்கே செய்கிறார். 10 வாதை, எத்தனை பயங்கரமான காரியங்கள் எகிப்திலே நடந்தது. அதனுடைய பொருள் என்னன்னா, ஜனங்களை ஆராதிக்க விடாவிட்டால் எதையும் நான் செய்வேன் என்று தேவனுடைய கோபம். தேவனுக்கு தேவை ஆராதனை. ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கும், உண்மையான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே மோசேயை கர்த்தர் நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார், ஊழியத்தின் பாதையிலே நடத்துகிறார். பார்வோனோடு பேசுகிறார், கர்த்தரோடு பேசுகிறார், பார்வோனோடு பேசுகிறார், கர்த்தரோடு பேசுகிறார். உண்மையிலே மோசே ரொம்ப 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 ஸ்லாக்கியம் பெற்றவர். ஆகவே தான் கர்த்தர் அவனோடு பேசினதினாலே அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். ஊழிய பாதையிலே பழைய பாட்டு காலத்திலே மோசையை போல தேவனோடு பிரத்யேகமாக நடத்தப்பட்ட தேவதாசன் மோசே. அப்போ அவனை கொண்டு நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், இன்றைக்கும் அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு முன்பதாகவே பார்வோனுக்கு எதிராக நிறைய அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். அது தேவ ஜனங்களுக்காகவே வைராக்கியத்தோடு கர்த்தர் செய்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆவியின் ஏறுதலில் நான் சொல்லுகிறேன், தேவ ஜனங்களை ஆராதனை செய்கிறதற்கு யாராயிலும் தடுத்தார். பார்வோன் காலத்தில் என்ன நடந்தது என்பதை நினைத்து பாருங்கள். பயங்கரமான தேவன் நம் தேவன். ஜனங்களை ஆராதிக்க தடுத்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது. சில நேரங்களிலே சில காரியங்களிலே கர்த்தர் அனுமதிப்பார். அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றபடியாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சதித்திட்டம் போட்டால் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். என் அருமையான தேவ பிள்ளையே, மோசையோடு கர்த்தர் இருந்தார். மோசையை வழி நடத்தினார். மோசையை கர்த்தர் ராஜரீகம் பண்ணினார். சிறப்பாக தன்னுடைய ஊழியத்தை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திற்கு வருகிற வேளையில் அதில் 10லிருந்து அந்த சம்பவம் தெரியும். 15ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்திரி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதை முடி வானத்தை எட்டி இருந்தது.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய வார்த்தையை கேட்டு அவர் புறப்பட்டு லாபானுடைய வீட்டுக்கு வருகிறான். தன்னுடைய சகோதரனாய் ஏசாவுக்கு பயந்து வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்தபடியால் ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டி வைத்து கொண்டு அந்த நித்திரை பண்ணுகிறார். அதுக்கு பிறகு அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்திலே எட்டி இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். இங்கே அவன் ஒரு நம்பிக்கையற்றவனாகவே கிடக்கிறான். அவன் தனிமையாக இருக்கிறான். எந்த நேரத்திலும் ஏதோ நடக்கலாம். ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் எதுவுமே இல்லை. ஒரு சரியான ஆகாரம் இருந்ததான்னு தெரியல. குடிக்க தண்ணீர் இருந்ததான்னு தெரியல. இருட்டு, லைட்டு வெளிச்சங்க டெஃபினட்டாக அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு தனிமை, பயத்திலே செத்துருவாங்க சில ஆட்கள். இருட்டில் போகிறதுக்கு இன்றைக்கி கூட சில ஆட்கள் எல்லாம் பயப்படுறாங்க. யோசிப்பாங்க, இருட்டாக இருட்டாக இருந்தாலும் அங்கே பேய் இருக்குன்றது சிலருடைய கற்பனை. ஆமாம், அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய். அதுபோல் யாக்கோபு பாருங்கள், கர்த்தர் அவனை நடத்துகிறார். அவன் மேலே எவ்வளோ ஒரு இரக்கம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பாசம். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சிறிய மனுஷன் தனிமையாக கிடக்கிறான். வழி இல்லாமல் கிடக்கிறான். பாதை தெரியல, இருண்டுச்சு. பிரயாணம் பண்ண முடியல, இருண்டுச்சு. தனிமையாக கிடக்கிறான். பரலோகத்தின் தேவன் அந்த சிறிய மனிதனை கண்ணோக்கி பார்க்கிறார். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார், ஏணியை காட்டுகிறார். கர்த்தர் அதற்கு மேலாக நின்று பேசுகிறார். எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்க உள்ளது. அன்பு, எவ்வளோ அன்பு. ஒரு சிங்கிள் பர்சன் மீது கர்த்தர் வைத்த அன்பு எவ்வளோ பெரிய. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். மறுபடியும் சொல்கிறார், நான் சொன்னதை செய். இந்த நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன்ட்டார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து இருப்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு கொடுக்குறேன். அருமையான நடத்தி, சூப்பர். அதனால தான் அவன் சொல்கிறான், நான் ஒரு கோலும் கடியுமா இந்த யோர்தானை கடந்தேன். இப்போ இவ்விரு பரிவாரங்களும் உடையவனான். காரணம் என்ன? கர்த்தருடைய நடத்தி. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு கடுமையான உழைப்பு அவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய சமூகத்திலேயும் அவனுடைய அந்த பிரயாசம் அருமையாக இருந்தது. இரவெல்லாம் பிரயாசப்படுறான் தேவ சமூகத்தில். அதே போல் தன்னுடைய மாமன் வீட்டிலேயும் ஆடுகள் மேய்க்கும் போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுகளை மேய்க்கிறான். ஒரு மனைக்கு 7 வருடம், அது இன்னொரு மனைக்கு இன்னொரு 7 வருடம். நிறைய செத்து போனதெல்லாம் கனவு கேட்டான், களவு போனதெல்லாம் கனவு கேட்டான். ஒரு ஆடை கூட அவன் சாப்பிட்டதில்லை. ரொம்ப அவனுடைய கடின உழைப்பு, இரவும் பகலும் கண் விழித்து அந்த மந்தையை பாதுகாக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் லாபான் அவனோடு பண்ணின பொருத்தனை ஒப்பந்தத்தின்படி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய இதெல்லாம் எடுத்து அவனுக்கு தருகிறார். ஆமாம், கடுமையான உழைப்பாக கர்த்தர் நடக்கும். யார் உழைக்கிறாங்களோ, உழைப்பு இருக்கும், உண்மை உழைப்பு இருந்தால் டெஃபினட்டாக முன்னேறலாம். உழைப்பு, யார் உழைக்கிறாங்களோ, சோம்பேறிகளாக இருக்கிறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், வேலை செய்யணும். நிறைய இன்றைக்கி பிஸ்னஸில் டாப்பாக இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் உழைச்சாங்க.
உழைச்சிருக்கிறான். யாக்கோபு உழைச்சான். கர்த்தருடைய நடத்தி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தருடைய நடத்திப்பில் கர்த்தர் நடத்துவார். கடுமையான பாதை, கஷ்டமாக இருக்கும், நிறைய முறை ஏமாற்றப்பட்டான், ஏமாற்றம் அடைந்தான் யாக்கோபு. பயப்படல. இதெல்லாம் நீங்கள் ஆதியாக 30 அதிகாரத்தில் போய் வாசிப்பார், எடுத்து வாசிக்க நேரம். அந்த அளவு உழைப்பு. அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அவனுடைய சந்ததி தான் இன்றைக்கு 12 கோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நடத்திப்பிலே கடுமை இருக்கும், கடினம் இருக்கும், உழைக்கும், வேலை செய்யும். பவுல் சொல்கிறார், வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்ற. உழைக்கும், கடினமாக உழைத்து, கடினமாக படிக்கணும், கடுமையாக படிக்கணும். அதே போல் வேலை செய்யும், நல்ல சம்பாதிக்கணும், உழைக்கும். கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் நடத்துவார். யாக்கோபுடைய கர்த்தர் நடத்தும் போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதெல்லாம் கர்த்தர் நடத்தும் போது கஷ்டங்கள் இருந்தால் உடனே கர்த்தரை விட்டு விலகுவாங்க, ஜபிக்க மாட்டான், கர்த்தரை கேள்வி கேட்பான், கர்த்தரை விட்டு தூரம் போவான், ஆராதனை வரமாட்டான். அதெல்லாம் தப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் வேணுமானாலும் வரலாம், வரட்டும். ஆனால் கர்த்தரை விட்டு நீ மாறக்கூடாது. கர்த்தர் எப்போதும் இருக்கிற வண்ணமாக தான் இருக்கிறார். உன்னுடைய கற்பனை எல்லாம் தப்பாக இருக்கும். அதனால் கர்த்தர் மேலே குறை சொல்லாதே. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாரும் கண்களை மூடும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கணும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமம் செய்கிறார். 4 காரியங்களை நாம் பார்த்தோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்ராம் 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 தோத்ராம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தருடைய நடத்திப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நடத்தும் போது உண்மையாக இருக்கணும். அவர் நடத்தும் போது கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நடத்தும் போது அவருடைய ஊழியத்திலே நடத்துவார். அதிலேயே நம் உற்சாகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் நடத்தும் போது நம்முடைய பாதை கடுமையாக இருக்கும், கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதிலேயே கர்த்தர் உண்மையாக ஆண்டவரே இந்த பாதைக்காக நன்றி என்று சொல்லணும். அப்பாவில் என்ன சொல்கிறார்? நான் அனுதினமும் சாதனை செத்து படைகிறார். அப்போ கூட கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. ஆகவே அந்த சூழ்நிலையிலும் அவன் உண்மையாக யாக்கோபு கூட கர்த்தரை விட்டு விலகுது. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகுதான் அவன் இரவெல்லாம் காத்திருந்து செபித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை மறுபடியும் சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம். அட்டைகளை உடைப்பார். சோத்திரம் பண்ணலாம். ஓ, அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். சோத்திரம் பண்ணுவோம். இதுவரையில் நடந்தில்லாத 7 மாதம் வரையிலும் நடக்காத காரியம் 8ஆம் மாதத்தில் நடக்கும். சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம். அதாவே நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக சோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெறாய் தனித்தனி குடும்பமாக ஆசிரியர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரணும். தொடர்ந்து நடத்தும். எங்களை பாதுகாத்து வாய்ப்புடன் நடக்கட்டும். கிருபை கொண்டாங்க வைத்தோம். தோத்திரம் தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சர்வ சுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you.